கதிர்வேலா என்றழைக்கவா? எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன்? முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க, முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க, நீ உன் தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா. முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா? எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன் முருகா? முருகா முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனே. இந்தாங்க புடவைக்காரர். என்னம்மா 10 ரூபா தரீங்க? பாக்கி நிறைய இருக்கேன். அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா. இல்லம்மா இப்ப வேணும். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டாரு, நீ போயிட்டு அப்புறம் வாங்க. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துட்டு போங்க. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே. பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய காணோம். ஏண்டி, நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன்? புதுசா கேள்வி கேக்குறீங்க. நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன், அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி, போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இத பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை... ஐயோ போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டான். எப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க? நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவு பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டதெல்லாம் காதுல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை. அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி. சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாக்குற? ஓ, உசிலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே. எதுக்கு? கொலவழுகவா? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா, நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க, அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன்தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க 2 பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்லை, எங்கடா ஓடுற? காலையில பேசி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல், பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க? போடா போ. பாண்டி, ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? உன்னை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீதான் கொலைக்காரனாச்சே. என் தங்கச்சியை கெடுத்துட்டாங்க, அதனாலதான் கொலை பண்ண. ஊருக்குள்ள உன்னை போலீஸ் தேடுது.
போலீஸா? நான் இங்க இருக்கிறத போய் சொல்லிருவியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். பாண்டி, ரொம்ப பசிக்குது. ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா? காசு தரேன்டா. ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். டேய், நீ ஏதாவது வாங்கிக்க. எங்கடா போற? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்கவா? கையில என்ன? இட்லி. புறா. டீ கடைக்காரர் 5 டீ போடு. போறோம் சார். பண்ணையார் வீட்டுல இன்ஸ்பெக்டரும் போலீஸ்காரங்களும் இருக்காங்க. அந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து இந்த இட்லியை வாங்கிட்டு போ. சரிங்க. எங்க காளி அம்மால காணோம்? இதோ வந்துட்டாளே. கை கால் முகம் கழுவிட்டு சீக்கிரம் அடி காளியம்மா. நீங்க முன்னாடி போங்கக்கா, நான் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். எங்க காணோம்? இந்தாங்க இட்லி. நான் வரேன். சரி சரி சரி, நேரம் வச்சு பொண்ணை வர சொல்லுங்க. அடியே பொண்ணக்குடி வள்ளிக்கண்ணு, காப்பி தண்ணிய பொண்ணு கையில கொடுத்து சீக்கிரம் கூட்டியா. பரவாயில்லம்மா. மாப்பிள்ளைக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? என்னடா பிடிச்சிருக்குமா? எங்க ஊர் பொண்ண சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆத்தா அப்ப இல்லாத பொண்ணு, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கத்தா. ஏண்டி காளியம்மா, பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சீனிக்காய் பேரு போகுது, குடிங்க. பொண்ணு ஏதோ சொல்லணுமா? சொல்லுமா. ஒளிவு மறைவில்லாம உள்ளத சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாமா நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு அது விவகாரம் ஆயிடக்கூடாது பாருங்க, அதனாலதான். பரவாயில்ல சொல்லுமா. ஆத்துல ஒரு நாள் குளிக்க போனப்ப கருவாயை எனக்கு எடுத்துட்டான். உண்மைதான்க்கா. இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்கப்பட தயாரா இருக்கேன். டேய், நாய் வாய் வச்ச செட்டி நமக்கு தேவையில்ல, வாட போகலாம். அடி பாவி, நடந்ததா இருந்தாலும் 4 பேர் அறிய சொல்லலாமா? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே, இனிமே உன்னை எவன்டி கட்டிக்குவான்?
என்னடா? உன்னோட மண்டைய உடைக்காம விட மாட்டேன். எதுக்குடா? உன்னால தானே எங்க அக்காவோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னடா செஞ்சேன்? நீ தான் எங்க அக்காவுக்கு எடுத்துட்டியாமே. யாரா சொன்னது? எங்க அக்கா தான் சொல்லிச்சு. நீ பெரியவன், உன் தங்கச்சியை கெடுத்து உங்களை கொலை பண்ணிட்ட. நான் சின்னவன், என்ன பண்ணுவான்னு நினைச்சியா? இங்க பார், மப்டி போலீஸோட வந்திருக்கேன்.